தவறா பதிவாயிருக்கு. அதனால ஓட்டு போட முடியாது, போட வைக்க முடியாதுன்ட்டாங்க உயிரோட இருக்கிறவங்கள. செத்து போனவங்க ஓட்டெல்லாம் வந்து நிறைய இருக்கு. ஆனா உயிரோட இருக்கவங்க ஓட்டு செத்து போயிட்டாங்கன்னு இருக்கு. உயிரோட இருக்கிறவங்க வந்து செத்து போயிட்டாங்கன்னு வருது. இப்போ ஓட்டு போட முடியாம நிக்குது. நாளைக்கு எதுவுமே பண்ண எடுக்க முடியாது. அந்த திராவிட அரசு என்ன பண்ணிருக்குன்னா ஓட்டு உரிமையை பறிச்சிடுச்சு. ஒருத்தங்களுக்கு ரெண்டு பேருக்கு இல்லைங்க, தன்னுடைய உரிமைகளும் சரி, தன்னை சார்ந்தவங்களும் சரி, தனக்கு தேவையான விஷயங்களை தன்னுடைய ஓட்டு உரிமையில வெளிப்படுத்துவான்னு சொல்றேன். ஜனநாயக கடமையை ஆற்றுறதுக்கு நம்மளுடைய தமிழக அரசாங்கம் தடையா இருந்தது அப்படிங்கிறது தான் உண்மை. குறிப்பா சொல்லணும்னா ஒரு பூத்துக்கு 100ல இருந்து 300 வாக்காளர்களை காணும். இதே போல ஃபாரின்ல இருந்து வந்தவங்க, துபாயில இருந்து ஒருத்தர் வராரு, கிட்டத்தட்ட ஒரு 3 லட்சம் 4 லட்சம் செலவு பண்ணிட்டு வராரு, தன்னுடைய ஜனநாயக கடமை ஆற்றணும்னு. அவருக்கு எலெக்ஷன் லிஸ்ட்ல உங்க பேருல ஓட்டு போட முடியாதுன்னு சொல்லி அனுப்பிச்சுடுறாங்க. இவங்க ஓஏபி வாங்கிட்டு இருக்காங்க, இவங்க உயிரோட தான் இருக்கிறாங்க. இன்னைக்கு ஓட்டுச்சாவடிக்கு வந்து ஓட்டு போட போகும்போது இந்த சீட்டெல்லாம் குறிச்சிட்டாங்க. ஆனால் ஓட்டு போடுறதுக்கு அவங்களுக்கு ஏதோ ஒரு சஸ்பென்ஸாக ஒரு லிஸ்ட் இருக்கும் போல இருக்குது. அதில் டெத்துன்னு சொல்லி தவறாக பதிவாயிருக்கு. அதனால் ஓட்டு போட முடியாது, போட வைக்க முடியாதுன்ட்டாங்க உயிரோடு இருக்கிறவங்கள. இப்போது செத்து போனவங்க ஓட்டெல்லாம் வந்து நிறைய இருக்குது. ஆனால் உயிரோடு இருக்கவங்க ஓட்டு செத்து போயிட்டாங்கன்னு இருக்குது. இப்போ இன்றைக்கி இந்த ஓட்டு போட வைக்க முடியல. சனமங்கலம் ஊராட்சி மண்ணச்சநல்லூர் கிழக்கு மண்டல் பெரம்பலூர் பாராளுமன்ற தொகுதி. பேர் வந்து நாகம்மாள். இவங்க வந்து பிரதமருக்கு ஓட்டு போடணும்னு சொல்லி சொன்னாங்க. ஓட்டு போடுறதுக்கு இங்கே மறுக்கிறாங்க. இதை என்ன பண்ண முடியும் அப்படின்ட்டு இதை வந்து இந்த மாதிரி இன்சிடென்ட் வந்து நிறைய இடத்துல நடந்திருக்கு. நடிகர் சூரிக்கு கூட நடந்திருக்கதா இப்போ தான் கேள்விப்பட்டேன். இது வந்து தமிழ்நாட்டில் என்ன மாதிரியான நிர்வாகம்னு தெரியல. இது வந்து பொதுமக்களை வந்து இந்த மாதிரியெல்லாம் அலைக்கழிக்க கூடாது. இது ரொம்ப வருந்தத்தக்க விஷயமா இருக்கு. இமீடியட்டாக நடவடிக்கை எடுத்து இந்த ஓட்டு போடுறதுக்கான ஆவணம் செய்யுமாறு தேர்தல் ஆணையத்தை பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நான் சார் அவங்கள்ட்ட இப்போது நான் ஒருத்தர்கிட்ட கேட்டேங்க, லாயர்கிட்ட வந்து ஆக்டு இது 14 பிரிவு 14 கீழே சஸ்பென்ஸ் ஓட்டு போடலாங்க இது மாதிரி சூழ்நிலைக்கு, அப்புறம் அதை வந்து நம்ம சரி பண்ணிக்கலான்னு சொன்னாங்க. அதுவுமே அவங்கள்ட்ட காமிச்சேன். அவங்க அதை எது இருந்தாலும் என்னால் முடியாதுங்கன்னு சொல்லிட்டாங்க ஒரே வாரத்தில். தப்பு அவங்களதுலன்னு எனக்கு தெரியும், எங்கேயோ இருந்து ரிப்போர்ட் வந்திருக்கு. அதனால தான் அந்த ரிப்போர்ட்டை வந்து அந்த பேப்பருடைய ஃபோட்டோ ஒன்று இருந்துச்சுன்னா நான் அடுத்தது அதை வந்து கிளியர் பண்ணுறதுக்கு எனக்கு உதவியாக இருக்கும். அதுக்காக தான் உங்கள்கிட்ட நான் கேட்குறேன். உயிரோடு இருக்கிறவங்க வந்து செத்து போயிட்டாங்கன்னு வருது. இப்போ ஓட்டு போட முடியாமல் நிற்கிது. செத்து போன எல்லாருமே இப்போ எடுத்துட்டாங்களா, டெத்தில் எடுத்துட்டாங்களா, எத்தனை வச்சுருக்காங்க? கஷ்டமாக இருக்கா இல்லைங்களா? அது நான் மெனக்கெட்டு வீட்டில் இருந்து முடியாதவங்கள அவங்க வந்து முதியோர்கள் ஓட்டு தபால் ஓட்டு போடலான்னு இன்றைக்கி தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருக்காங்க. இந்த மாதிரி கஷ்டப்பட்டு வர்றதுக்கு பார்க்குறாங்கன்ட்டு அந்த தபால் ஓட்டுலேயே அவங்களுக்கு டிலேட் ஆகிடுச்சு. அப்போவே நான் கேட்டேன், விஓ கிட்ட நான் சொல்லிட்டேன், சரி ஏன் எங்களுக்கு தபால் ஓட்டு வரல அப்படின்னு. தெரியலைங்க, அது அங்கே கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து வந்த ரிப்போர்ட்டு தான் அப்படின்னாங்க. அது என்ன சரி ரைட்டு விடு, நம்ம போய் கொஞ்சம் சிரமம் பார்க்காம போட்டுக்கலான்ட்டு வந்தால் இங்கேயும் வந்தால் இப்படி இருக்குன்னா இப்போ தான் எங்களுக்குமே தெரியுமே. இப்போ இந்த 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 சீட்டு அந்த ஓட் லிஸ்ட்டு இந்த லிஸ்ட்டு வந்து கரெக்டாக இருக்குது, ஓட்டர் ஐடியில் கரெக்டாக இருக்குது, இதுக்கு சம்மந்தப்பட்டவங்க உயிரோடு இருக்காங்க, எல்லாமே கரெக்டாக இருக்கும் பட்சத்தில் எப்படி இண்டிவிஜுவலாக இப்படி ஒரு ரிப்போர்ட் வரும்? இது ரொம்ப தப்பு சார். இது சார் இன்றைக்கி விட்டு இப்போ இன்றைக்கி நைட்டு படுத்து காலைல உயிரோடு இருந்தால் தான் சார் மனுஷன். 5 வருஷத்துக்கு ஒரு தடவை எலெக்ஷன் நடக்குது. இப்போ நாங்கள் ஓட்டு போட்டாகணும். எங்களுக்கு ஓட்டு போட முடியாத சூழ்நிலை வருதுன்னா அப்போ எப்படி? அன்பு நண்பர்களுக்கு சிட்டிசன் யூடியூப் சேனலின் வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம வந்து ஒரு சுவாரஸ்யமான மக்கள் அவதிக்குள்ளான ஒரு விஷயத்தை பற்றி பேச போகிறோம். அதாவது பாராளுமன்ற தேர்தல் வந்து நடந்து முடிஞ்சிருச்சுங்க. 19/4/2024ங்க. இந்த தேர்தலில் மக்கள் பட்ட அவதிகளை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எதனால் இதை சொல்கிறோம்னா, ஒரு மனிதனா நம்மளுடைய நாட்டில் வந்து குடியுரிமைன்னு இருக்கு. அவன் வந்து தன்னுடைய எண்ணங்களை, தன்னுடைய ஆசைகளையோ இல்லை தன்னுடைய குடும்பத்துக்கோ எதுக்கோ ஒரு இதாக இருந்தாலும் சரி, என்ன செய்வான்னா அந்த ஓட்டுரிமை மூலியமா வெளிப்படுத்துவான். தன்னுடைய உரிமைகளும் சரி, தன்னை சார்ந்தவங்களையும் சரி, தனக்கு தேவையான விஷயங்களை தன்னுடைய ஓட்டுரிமையில வெளிப்படுத்துவான்னு சொல்றேன். அப்படி இருக்க சூழல்ல ஜனநாயக கடமையை ஆற்றுறதுக்கு நம்மளுடைய தமிழக அரசாங்கம் தடையா இருந்தது அப்படிங்கிறது தான் உண்மை. எதனால் இப்படி சொல்றோம்னா, இன்னைக்கு வந்து ஒட்டுமொத்தமா தமிழகமே வந்து திமுக திராவிட அரசு கண்ட்ரோல்ல தான் இருக்கு. ஒரு கலெக்டரா இருக்கட்டும், ஒரு எஸ்பியா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், என்னதான் அவங்க அரசாங்க அதிகாரிகளா இருந்தாலுமே அவங்கள இயக்குறது, அவங்கள கண்ட்ரோல் பண்றது திராவிட அரசு தாங்க. அந்த திராவிட அரசு என்ன பண்ணிருக்குன்னா ஓட்டுரிமையை பறிச்சிடுச்சு. ஒருத்தங்களுக்கு ரெண்டு பேருக்கு இல்லைங்க,
பல லட்சம் வாக்காளர்களுக்கு வாக்களிக்கக்கூடிய அந்த உரிமையை பறிச்சிருக்காங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா சிதம்பரம் நாடாளுமன்றம்ங்க, இதுல 15,19,347 சுற்றம் வாக்காளர் இருக்காங்க. இந்த வாக்காளர்களை ஏறத்தாழ 1,00,000 வாக்காளர்களுக்கு வாக்குரிமை இல்லைங்க. குறிப்பா சொல்லணும்னா ஒரு பூத்துக்கு 100லேருந்து 300 வாக்காளர்களை காணும். அவங்க கிட்ட வாக்காளர் அட்டை இருக்குங்க, வாக்காளர் அட்டை இருக்கு. ஆனா எலெக்ஷன் பூத்துக்கு போய் ஓட்டு போறதுக்கு போய் நின்னாங்கன்னா அவங்க வச்சிருக்க லிஸ்ட்ல எப்படின்னா பூத் ஏஜென்ட் வச்சிருப்பாங்கல்ல, அவங்களும் வச்சிருக்க லிஸ்ட்லயும் சரி, அங்க ஆபீசர் பிரிசைடிங் ஆபீசர் வச்சிருக்க லிஸ்ட்லயும் உங்க பெயர் இல்ல, உங்களுக்கு ஓட்டு போறதுக்கு தகுதி கிடையாது அப்படின்னு சொல்லி ரிட்டர்ன் பண்றாங்க. அப்ப ரிட்டர்ன் அனுப்பிச்சுடுறவங்க ரொம்ப தடுமாறுறாங்க. அவங்க கிட்ட கார்டு இருக்கு, எலெக்ஷன் கார்டு இருக்கு, மத்திய அரசால கொடுக்கப்பட்ட கார்டு இருக்கு, ஆனா அவங்களுக்கு ஓட்டு உரிமை இல்லைன்னு சொல்லி அலக்கழிச்சு பல பேருக்கு வாக்குரிமை பறிக்கப்பட்டிருக்கு. இந்த விஷயங்களுக்கு பின்னால ஆழமா பாத்தீங்கன்னா பெரிய ஒரு மர்மம் இருக்கு. அந்த மர்மத்துக்கு அரசாங்கம் கண்டிப்பா பதில் சொல்லணும். குறிப்பா திமுக திராவிட அரசாங்கம் பதில் சொல்லியே தான் ஆகணும். ஒவ்வொரு மனிதனுக்கும் வாக்கு, தன்னுடைய வாக்கை ஒரு நல்ல கட்சிக்கு நல்ல கேண்டிடேட்டுக்கு வாக்கு செலுத்தணும்னு வருவாங்க ஆசையா. இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா நடிகர் சூரி அவர்களுக்கு வாக்கு இல்லை. இதே போல ஃபாரின்ல இருந்து வந்தவங்க, துபாயில இருந்து ஒருத்தர் வராரு, கிட்டத்தட்ட ஒரு 3 லட்சம் 4 லட்சம் செலவு பண்ணிட்டு வராரு, தன்னுடைய ஜனநாயக கடமை ஆற்றணும்னு. அவருக்கு எலெக்ஷன் லிஸ்ட்ல உங்க பேர்ல ஓட்டு போட முடியாதுன்னு சொல்லி அனுப்பிச்சுடுறாங்க. இது போன்று பல இடங்கள்ல ஒரு சூட்சமமான ஒரு மோசடி நடந்துக்கிட்டு சொல்லணும். உதாரணத்துக்கு சொல்ல கோயம்புத்தூர் எடுத்துங்களேன். கோயம்புத்தூர்ல 1,00,000 வாக்குகளுக்கு மேல காணும்னு சொல்றாங்க. இப்ப இதுக்கெல்லாம் ஒட்டுமொத்தமா என்ன தீர்வு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க எலெக்ஷனே திருப்பி நடத்தணுங்கிற மக்கள் தங்களுடைய முடிவை எடுக்க முடியாத அளவுக்கு நீங்க வச்சிருக்கீங்கன்னா எந்த அளவுக்கு உள்நோக்கத்தோட நீங்க செயல்படுறீங்கன்னு யோசிச்சு பாருங்க. பல இடங்கள்லங்க, இன்னும் குறிப்பா சொல்ல போனா ஜெயங்கொண்டம் சட்டமன்றத்துல ஒரு பெண் 2 ஓட்டு போட்டிருக்காங்க. பூத் 49லயும் இருக்கு, 50லயும் இருக்கு, 2 இடத்துலயும் வாக்கு போட்டிருக்காங்க. அப்ப என்ன லெவல்ல நீங்க அதிகாரிகள்லாம் இருக்கீங்க, எந்த லெவல்ல உங்களுடைய ஸ்க்ரூட்டனிங் வேலை நடக்குதுன்னு பாருங்க. ரொம்ப ஒரு இக்கட்டான சூழ்நிலையில தமிழகம் நோக்கி போயிட்டு இருக்கு. இப்ப தேர்தலுடைய முடிவு என்ன வருங்கிறது நீங்களே கணிச்சிருக்கலாம். இது நியாயமற்ற ஒரு தேர்தலா நடக்கல. அதனால என்ன சொல்ல வரேன்னா, நீங்க மறுசுழற்சி மறுதடவை தேர்தல் வச்சாதான் இதனுடைய உண்மைத்தன்மை வரும். ஓட்டு போடணும்னு நினைச்ச மக்கள் எல்லாத்தையும் நீங்க இதே போல பண்ணீங்கன்னா உங்களுடைய ஆட்சி மேல, உங்களுடைய அரசு மேல மக்களுக்கு நம்பிக்கை வராது. இதுக்கு மேல ஒரு கொடுமை என்னன்னா, உயிரோட ஓட்டு போட வரவங்களுக்கு அங்க லிஸ்ட்ல டெத்துலாம் இருக்கு. இதெல்லாம் எவ்வளவு ஒரு கேவலமான விஷயமா இருக்கு பாருங்க. டெலிஷன் நீங்க பண்றீங்கல்ல, அதாவது ஒருத்தங்க இறந்துட்டாங்கன்னா அந்த பகுதியில் இருக்க விஏஓ நாலேஜோட தான் அங்க சேர்த்தலும் நடக்கும், நீக்கலும் நடக்கும். அப்ப விஏஓ நாலேஜோட தான் அங்க உயிரோட இருக்கவங்க செத்துட்டாங்கன்னு சொல்லி வாக்காளர் பட்டியல் வருதா? அதே போல நீங்க சேர்த்தல்னு சொல்லிட்டு இங்க முழுக்க நீத்தல் தான் பண்ணிருக்கீங்க. ஒரு பூத்துக்கு 100 பேர் 200 பேர் நீங்க எடுத்திருக்கீங்கன்னா அதற்கு பேர் என்ன அர்த்தம் நீங்க யோசிச்சு பாருங்க. இப்ப எல்லா மக்களும் ரோட்டுக்கு எனக்கு வாக்குரிமை இல்லைன்னு சொன்னாங்கன்னா அப்பதான் உங்களுடைய வண்டவாளம் தண்டவாளம் ஏறும். மக்களின் அவல நிலைகளை உங்களுக்கு எடுத்துக்காட்டி அரசாங்கத்தை தட்டி கேட்கறது நம்மளுடைய சிட்டிசன்களுடைய நோக்கம். அதனால நம்ம சேனல்ல இணைஞ்சிருங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.